Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுவும் தக்காளி வச்சு நம்ம செய்ய போறோம். தக்காளி வச்சு நம்ம போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தக்காளியில அந்த நுனி பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த சத பகுதி எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி எல்லா தக்காளியும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது மாதிரி இப்போ ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் நான். அதை கையால் நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அது கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஒரு 3 பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. கருவேப்பிலை கூடவே சாட் மசாலாங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. உப்பு லைட்டாக சேர்த்துக்குங்க. மசாலா எதுவுமே நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதுவே சாட் மசாலாவே நல்லா சூப்பராக உங்களுக்கு சுவை தரும். இப்போ அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற கட்டியெல்லாம் நீங்கள் கையால் நசுக்கி விட்டுட்டு அழகாக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று சேர கலக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியில் அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அழகாக டைட்டாக நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா தக்காளிலையும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கங்க உருளைக்கிழங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு தாங்க நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாக நம்ம கரைக்கணும் மாவு. ஏன்னா தக்காளியில் தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்க மாவை. நீங்கள் பஜ்ஜி மாவு இல்லாத பட்சத்தில் கடலை மாவும் கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் கார மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலக்கிங்க. இதே மெத்தடில் பஜ்ஜி மாவும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு மாவு கட்டியாக கரைச்சிக்கின்னு இப்போ தக்காளியை நீங்கள் போட்டு பாருங்கள். தக்காளியில் அழகாக ஒட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கரைக்கணும். இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்காங்க. நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் தக்காளியை நல்லா முழுக விட்டு அப்புறம் நல்லா மாவுலேருந்து எடுத்து போடுங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நல்லா 2 பக்கமும் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் போண்டாவை எடுத்துடலாங்க. நிறைய போண்டா வகைகள் சாப்பிட்ருப்போங்க. இப்போ தக்காளி போண்டா புதுசாக நம்ம போடுறோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா புதினா சட்னி கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். சுட சுட தக்காளி போண்டா சூப்பரான கலரில் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு போட்ட போண்டாவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் போண்டாவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண உருளைக்கிழங்கு எவ்வளோ சூப்பராக தக்காளி கூட கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.